வணக்கம். ஈரான், இஸ்ரேல் போர் நடந்துட்டுருக்கு. எல்லாரும் சொந்த ஊரை விட்டுட்டு அங்கே போய் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். அவங்கள நினச்சி அவங்க சொந்தக்காரங்க இங்கே அவங்கள நினச்சிட்ருப்பாங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நாங்கள்லாம் நல்லா இருக்கோம், சேஃபாக இருக்கோன்னு நேரம் கிடைக்கும்போதே சொல்லிவிடுங்க. இல்லாட்டி எல்லோரும் பயந்துகிட்டே இருப்பாங்க. எத்தனையோ பேர் இறந்துட்டாங்களாம். ரொம்ப வருத்தமாக இருந்தது. நேற்று நைட்டு தான் என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவங்க அங்கே தான் இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க கூட நிறைய இறந்துட்டாங்களாம். கஷ்டமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, சேஃபாக இருங்க. இருக்கிறத சாப்பிட்டுட்டு பத்திரமா இருங்க. தயவுசெய்து அவங்கவுங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கேன், பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு நான் வேறு வாய்ஸ் தான் கொடுத்துருந்தேன். எனக்கு காலையிலேருந்து கொஞ்சம் ஞாபகம்லாம் அங்கேயே இருந்ததுனால நான் சொல்லியிருக்கேன். எல்லோரும் பத்திரமா இருங்க. ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லோரும் ஒரு நாள் சாக தான் போகிறோம். அதுக்கு ஏன் இந்த மாதிரி அப்படின்றது எனக்கு தெரியல. இத்தனைக்கும் ரம்ஜான் மாதம், புனித மாதம். ஏன் ரம்ஜான் மாதத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. இதோடு இந்த சண்டை நின்றுடணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இழப்பு எல்லாருக்கும் ஒன்று தானே. எல்லோரும் ப்ரே பண்ணுங்க. அங்கே சண்டை நின்றுடணும், யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. இந்தியாவிலேருந்து போனவங்க எல்லாருமே பத்திரமா இருக்கணும், அங்கே இருக்கிறவங்களும் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நைட்லேருந்து பேசிகிட்டு தான் இருக்கேன் மெசேஜில். எப்போ நெட்டு கட் ஆகும்னு தெரியல. அங்கே இருக்கிற வரைக்கும் நெட்டு ஃபேமிலிக்கிட்ட பேசிடுங்க. அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, பயம் இல்லாமல் இருப்பாங்க. ப்ரே பண்ணுங்கள்.